ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது 1லேருந்து 30 நாள் வரைக்கும் ஒரு 31 கிளாஸ் நம்ம கண்டினியூஸாக 31 கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வித் பேசிக் கிராமரோட எப்படி அந்த வார்த்தைகள் என்ன, அது எப்போது நம்ம பயன்படுத்தணும், அந்த பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் என்ன, அப்படி பயன்படுத்தினா அதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளில் நம்ம ஒரு முக்கியமான பார்ட் மட்டும் அதுலேருந்து எடுக்கிறேன். அது நடத்துனது எல்லாமே முக்கியம்தான், எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சே இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு 30 நாளில் ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரிவிஷன் கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸில் ஃபஸ்ட் நாள் சரிங்களா. 30 நாள் மட்டும் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் ரிவிஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸு சரிங்களா. அடுத்து அதே மாதிரி 30 நாளில் அந்த ரிவிஷனில் செகண்ட் கிளாஸ் வரும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டில் ரிவிஷன் கிளாஸ் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ரிவிஷன் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் நடத்தின இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் பற்றின ரிவிஷன் கிளாஸ் தான் இது ரிவிஷன் கிளாஸோட ஃபஸ்ட்டு நாள் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் எதுக்கு பயன்படுது, இது இந்த சென்டென்ஸ் சாரி இந்த வார்த்தைகளை நம்ம எழுதுனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமி, ஈஸ், ஆர் பொறுத்த வரைக்கும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு பொருள் இருக்குது, அது என்னவா இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஆம், ஈஸ், ஆர் சரிங்களா. அதே மாதிரி வாஸ் வேர் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தையுமே கடந்த காலத்தில், அதாவது கடந்த காலம்னா இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் நிகழ்காலம். இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்து என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்கிறத நோட் பண்ணுறீங்களா, அது மட்டுமே நிகழ்காலம். ப்ரெசண்ட்டை இதுக்கு முன்னாடி அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ, இப்போ நான் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் கடந்த காலம் சரிங்களா, பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கடந்த காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு செயல், ஒரு பொருள் என்னவாக இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாசு வேறு வச்சு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி வில்பின்ற வார்த்தை எப்போ பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இனிமேல் வரப்போகிற காலங்களில் எதிர்காலத்தில் ஒரு பொருள் என்னவாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி சொன்னிச்சுன்னா, அப்படி சொல்கிறத பற்றி நம்ம ஒரு சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு வார்த்தை பயன்படும், அதுதான் வில்பி. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை நம்ம எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம், இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லணும். இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த பையன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஹீ இஸ் பிளேயிங்னு சொல்லுவீங்க. அப்போ ப்ளே அப்படின்ற வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஒரு செயலை பற்றி சொல்லும்போது ஆமி, ஈஸ், ஆறு, வாசு வேறு, வில்பி இதெல்லாம் ஒரு செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வாசு வேறு கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வில்பி இனிமேல் வரப்போகிற காலங்களில் ஒரு செயல் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இது எல்லாத்துக்கூடையும், அதாவது ஆமி, ஈஸு, வாசு வேறு, வில்பி இது எல்லாத்துக்கூடையுமே ஒரு இதுக்கு அடுத்தது என்ன வார்த்தை வரும்னா ஒரு வெர்பு. அதாவது நான் வெர்பு டேபிளில் சொல்லியிருப்பேன். வெர்பு டேபிளில் மொத்தம் நீங்கள் 3 படிச்சிருப்பீங்க. இது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். இந்த ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டுன்னு சொன்னல, இது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்து வர மாதிரி இருக்கும். அந்த ஆமீஸ், ஆறு, வாசு வேறு, வில்பி பக்கத்துலலாம் அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செயல் ஆமீஸ், ஆறு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படி வந்துச்சுன்னா, இப்போ பாருங்களேன், அப்படி அது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும், வாசு இல்லைனா வேறு கூட ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்ததையும், வில்பி பக்கத்தில் ஒரு வெர்போட ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது இனிமேல் வரப்போகிற காலங்களில் நடக்கிறதை பற்றியும் சொல்லும். ஸோ அப்போது ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவன் விளையாடுறதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க, ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஹீ இஸ் பிளேயிங்னா இப்போ அவன் விளையாண்டுட்டு இருக்கான், நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிறத அவன் கண்ணால் பார்ப்பீங்க சரிங்களா. அதே மாதிரி வாஸ் வேர் இதெல்லாம் கடந்த காலத்தில் ஒரு செயல் அதே மாதிரி அந்த பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறப்போ ஹி வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவீங்க.
அடுத்து வில் பி, நாளைக்கும் இனி வரும் காலங்களில் விளையாண்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹி வில் பி பிளேயிங்னா அவன் விளையாடிக்கிட்டு இருப்பான், நாளைக்கு இந்த நேரம்லாம் அவன் விளையாடிக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆமீஸ் ஆருக்கு வாசு வேறு வில்பி கூடலாம் ஒரு வெர்பு அது பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தத்தில் வரும்னு சொன்னால், அதே மாதிரி ஆமீஸ் ஆறு வாசு வேறு வில்பி கூட பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா, இந்த ஆமீஸ் ஆறு வாசு வேறு வில்பி இது பக்கத்தில் வரக்கூடிய வெர்பு இல்லாமல் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வராமல் வேறு ஏதாவது வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன சொல்லும், அந்த பொருள் அவங்க என்னதை பற்றி சொல்கிறாங்களோ அந்த பொருள் எப்படி இருக்குது, என்னவாக இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, என்ன தன்மையில் இருக்குதுன்னு சொல்லும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அவன் அழகாக இருக்கான், ஹீ இஸ் குட். அப்புறம் அந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஷீ இஸ் குட். அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடாக இருக்கா, ஷீ இஸ் டேலண்டட். அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடாக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது ஷீ வாஸ் டேலண்டட். அப்புறம் அந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருந்தான் அப்படின்னு கடந்த காலத்தில் ஹி வாஸ் குட். அடுத்தது இங்கே பாருங்கள், அவன் ரொம்ப அழகாக இருக்கான், ஹி வாஸ் ஃபேர் அப்படின்னா அவன் ரொம்ப அழகாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஃபேர்னா ஹீஸ் வந்துட்டாவே இப்போ இருக்கிற அந்த பொருள் வந்து என்னவா இருக்குன்றதை பற்றி சொல்லவும். சரிங்களா? ஓகே. அது ஹீ இஸ் ஹேண்ட்ஸம்னா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஆணகமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னா அவன் ரொம்ப அழகாக இருக்கா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ ஆமி ஈஸ் ஆறு அது கூட வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போதெல்லாம், இல்லை ஆமி ஈஸ் ஆறு வாசு வேறு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலோ, இல்லை வில்பி பக்கத்தில் அடுத்த எழுத்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலோ அந்த பொருள்லாம் இப்போது கடந்த காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்குது, எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது மறக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த பொருள் நம்ம பேசக்கூடிய பொருள் என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க, ஹீ இஸ் குட்டுன்னு சொல்கிறோம், அப்போ அவனை பற்றி சொல்லுது. அவன் எப்படியாப்பட்டவன், ரொம்ப நல்லவன். அவன் நம்ம பேசுகிறது அவனை பற்றி தான் பேசுகிறான். அவன் எப்படியாப்பட்டவன், நல்லவன். அவனுடைய தன்மை என்ன, நிலை என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லவன். சரிங்களா? ஹீ இஸ் குட்னா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அவன் அழகானவனா ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், அவன் அழகானவனா ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அப்போ பேசுகிறத பற்றி நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் ஆமீஸ் ஆறு வாசு வேறு வில்பி இதுதான் யூஸ் ஆகும். என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலும் அதே வார்த்தைகள்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் கேள்வி எப்படி வரும், ஆர் யூ மிஸ்டர். இப்போ பாருங்களேன், கேள்வி வருது. அப்போ என்ன சொன்னேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த ஆமீஸ் ஆறு வாசு வேறு வில்பி இதெல்லாம் ஒரு வார்த்தையினுடைய முதல் இடத்துல வந்திருந்தது, ஆரம்பத்துலேயே முதல் எழுத்தாக வந்திருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு ஆர் யூ மிஸ்டர் தேஜஸ்னு ஒரு பையன் இருக்கான், அவனை பற்றி ஆர் யூ மிஸ்டர் தேஜஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தேஜஸா, ஆர் யூ குட் பாய் அப்படின்னு கேட்டாங்களா நீங்கள் ரொம்ப நல்லவரா, ஆர் யூ டீச்சர் நீங்கள் ஒரு டீச்சரா, இல்லை ஆர் யூ அன் என்ஜினியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு என்ஜினியரா, ஆர் யூ டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யூ எடுத்துகிட்டு தே போட்டுங்க. இப்போ பாருங்களேன், தே போட்டுக்கலாம். ஆர் தே மிஸ்டர் ஓகே ஆர் தே குட்னு வரும். ஆர் தே குட், அவங்களாம் ரொம்ப நல்லவங்களா, ஆர் தே டீச்சர்ஸ், அவங்களாம் டீச்சர்ஸா, ஆர் தே அண்ட் என்ஜினியர்ஸ், அவங்களாம் என்ஜினியர்ஸா, ஆர் தே டாக்டர்ஸ்னும் போது ஆர் தே என்ஜினியர்ஸ் தான் வரும், என்ஜினியர்ஸ்லாம் வராது. ஆர் தே டாக்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் டாக்டர்ஸா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் கேள்வி. ஆர் யூ மிஸ்டர் தேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் ஐ எம் தேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஆமியஸ் ஆறு வாசு வேறு வில்பி இதெல்லாம் வந்துச்சுன்னா, வார்த்தையினுடைய முன்னிலையிலே வந்துச்சுன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு கேள்வி கேட்க போது அதுக்கு நம்ம வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொல்ல போகிறோம். இப்போ எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த ரிவிஷன் கிளாஸில் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ.